இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைப் டெஸ்ட் ஆபரேட்டர் பத்தி பார்க்க போறோம். டைப் டெஸ்ட் ஆபரேட்டர் அப்படின்னா டாட் ஸ்பெசிஃபிக் ஆபரேட்டர். இது என்ன பண்ணோம், ஒரு டைப்பை டெஸ்ட் பண்ணோம். முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம ஒரு வீடியோல இந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணோம் டைனமிக் டைப்பான்னு பார்க்கறதுக்கு. ஸோ அதே மாதிரி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம வந்து ஒரு ஆபரேட்டர் எடுத்துக்குவோம், இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 10. இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஆபரேட்டர் என்ன, இஸ் அப்படின்னு சொல்லலாம், இஸ் நாட் இஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைப் டெஸ்ட் ஆபரேட்டர்ல ஏ வந்து இப்போ நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இந்த ஒருவேளை நமக்கு ஒரு டைப் வந்து இந்த டைப்பில் தான் இருக்கணும், அதாவது ஒரு வேரியபிளோட டைப் இந்த டைப்பில் தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஏ வந்து இன்ட் டைப்பில் இருக்கா, ஏ இஸ் இன்ட், அந்த ஏ வந்து இன்டா இருந்தால் இது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணலாம். இதோட ரிட்டர்ன் டைப் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ஸோ இதை ஏ வந்து ட்ரூ இன்ட் டைப்பாக நம்ம கொடுத்த டைப் என்ன டைப் இங்கே ஸ்பெசிஃபிக் பண்ணுறோமோ அந்த டைப்புக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அந்த டைப்பாக இருந்தால் இது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மளோட டைப் இன்ட் தான், இதுவும் இன்ட் தான். ஸோ என்ன ரிட்டர்ன் ஆகும், கன்சோலில் பார்த்தீங்கன்னா ட்ரூ தான் ரிட்டர்ன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து நம்ம டபுள் டைப்பாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம்னா, ஏ வந்து என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட் டைப். ஸோ கண்டிப்பாக டபுள் இருக்காது. இது என்ன வரணும்னா பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வரும். ஸோ கன்சோலில் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ட்ரூ வந்துச்சு, இந்த டைமும் ட்ரூ தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா இஸ் அப்படிங்கிறத அப்படிங்கிறதோட டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த இஸோட டைப் வந்து பேரண்ட் டைப்புக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் வந்து எதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. அதே நேரத்தில் இன்ட் எதை எக்ஸ்டெண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. நம்ம தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுது, தப்பா சொல்றேன், நம்ம தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஸோ ரெண்டுமே எதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம டைப். ஸோ பேரண்ட் வந்து ஸோ ரெண்டு டைப்பும் சேமாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. அதோட இப்போ இன்னும் நம்ம பர்டிகுலராக செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அப்படிங்கிறத கொடுக்க பதில் ஸோ அது தேவையில்ல. ஸோ 10 கொடுத்தோன்னா இன்ட், இப்போ வந்து லிஸ்ட் டைப்பாக இருக்குது, அப்போ இன்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லிஸ்ட்டு கொடுக்குறீங்க, லிஸ்ட் டைப். இப்போ ஏயோட டைப்பு லிஸ்ட் டைப் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏயோட டைப்பு கேபிட்டல். ஸோ இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா ஏயோட டைப் லிஸ்ட் டைப்பா அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ ட்ரூ. இதே மாதிரி நிறைய டைப் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைப்பை இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும்னா இஸ்க்கு அப்புறம் எக்ஸ்க்ளமேட்டரி போட்டு என்ன டைப்பாக இருக்கக்கூடாது, இது வந்து இன்ட் டைப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட டைப் என்ன பார்த்தீங்கன்னா லிஸ்ட். ஸோ இது கண்டிப்பாக இன்ட்டாக இருக்காது. ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ கன்சோல் ரன் ஆகி பார்த்தீங்கன்னா ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். ஒருவேளை லிஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏவோட டைப் இந்த டைப்பாக இருக்கக்கூடாது, ஆனால் ஏ டைப் லிஸ்ட்டு தான். ஸோ இது லிஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும், ஆனால் இது வந்து லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் டைப் டெஸ்ட் ஆப்ரேட்டர் டாட்ல.